நீங்க போய் துரை எங்க இருக்கான்னு பாருங்க. ஆதி, துரை இந்த குடோன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். ஏய், துரை எங்கடா? துரை எங்க? ஒழுங்கா சொல்லு. துரை எங்க? சொல்லு. சொல்ல மாட்டேன். துரை எங்க? சார், துரை மேல தண்ணி துணியில தான் சார் இருக்கான். பொய் சொல்றியா? உண்மையை சொல்றா? சார் வேணாம் சார், எங்களை விட்டுருங்க சார். மேலதான் சார் இருக்கான், தண்ணி தொட்டியில தான் சார் இருக்கான். போய் பாருங்க சார். பாரதி, முதல்ல அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஆதி, தண்ணி நிறைய குடிச்சிருக்கான் போல இருக்கு. ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளே இருந்ததுனால மூச்சு விட சிரமப்பட்டு இருக்கா. துரை, துரை. துரை, நீ யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அவங்க என்னோட சித்தி, என் அம்மா மாதிரி அவங்க. நீ திருந்திட்டேன்னு சொல்றத நான் நம்புறேன். அதுக்காக நீ யார பத்தி என்ன வேணாலும் சொல்லாங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்க எதுக்காக என்ன கொல்ல சொல்றாங்க? அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சார், நான் உங்க சித்தி பத்தி சொன்னா நீங்க கண்டிப்பா இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா அதுதான் சார் உண்மை. சார், நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த காரணமே உங்க சித்தி பவானி தான். உங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன உங்ககிட்ட வேலை கேட்டு போக சொல்லி என்னை அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. நான் அவங்க சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டு அவங்க செய்ய சொன்ன அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் அண்ணியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சார், இந்த வீடியோ ஆதாரத்தை கூட அண்ணிதான் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அத மண்டபத்துல உங்ககிட்ட காட்ட நினைச்சப்பதான் அந்த பவானி நான் போன் பேசின மாதிரி என் வாய்ஸை ஏஐல மாத்தி அன்னிக்கிட்ட பேசி அண்ணிய லாஜிக்கு வர வச்சாங்க. அந்த டைம்ல அவசரத்துல போறப்போ அவங்க ஹார்ட் டிஸ்க மண்டபத்திலே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. அது கூட தோ அங்கதான் சார் இருக்கு. அந்த லேப்டாப்ல தான் வீடியோ இருக்கு. நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்ற உண்மையெல்லாம் புரியும். ஒரு நிமிஷம் சார்.
இதுல தான் சார் இருக்கு. துரை அவங்க கொலை பண்ண துரத்துனப்போ கிடைச்ச வீடியோவை நான் உங்களோட ஆபீஸ்ல கூட உங்க கேபின்ல இருந்து எடுத்தேன். என்ன சொல்றீங்க பாரதி? என்னோட கேபின்ல இருந்தா? ஆமா ஆதி, அந்த லேப்டாப்ல அந்த வீடியோ இருக்கிறத மித்ரா தெரிஞ்சுக்கிட்டு தான் அது என் கையில கிடைக்க கூடாதுன்னு அன்னைக்கு நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கிறப்போ ஒட்டுமொத்த ஆபீஸையே எரிச்சா. அந்த லேப்டாப் ஒரு என்ஆர்ஐயோடது. அவங்க ஃபண்டுக்காக எடுத்து கொடுத்த ஃபைல்லாம் அதுல தான் இருந்துச்சு. அப்படின்னா அன்னைக்கு ஆபீஸ் எரிஞ்சு போனதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆமா ஆதி, எரிஞ்சு போன லேப்டாப்பை நான் சரி பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை என்கிட்ட வாங்கறதுக்காக தமிழை கடத்தி வச்சதும் அவங்கதான். ஒழுங்கு மரியாதையா ஆதாரத்தை கொடுத்துட்டு தமிழை திரும்பவும் கூட்டிட்டு போய்க்கோன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டேன். உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் எவ்வளவோ போராடினேன். அப்பதான் துரை உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க மேல இருக்கிற குற்றங்களை நிரூபிக்க எனக்கு துரையோட உதவி தேவைப்பட்டுச்சு. நான் துரைய தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு வர வச்சு என் மேல கேவலமான பழிய போட பார்த்தாங்க. ஆனா கடைசியில நீங்களே வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்க சித்தி நல்லவங்க இல்லாதே. நீங்க அவங்கள அம்மா மாதிரி பாத்தீங்க. ஆனா அவங்க உங்க சொத்துக்காக தான் உங்களை சுத்தி ஒரு சதி வலைய பின்னிருக்காங்க.